சரி கவனிங்கப்பா, இன்னைக்கு நேற்று பார்த்ததோடைய கொஸ்டின்ஸோடைய கண்டினியூஷன் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்துட்டு ஐஎன்எம் சார்பாக எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு 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 சாப்டராக இன்னைக்கு வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் கிளாஸ் அப்படின்றதுனால நம்மளுக்கு இருக்கிற நேரம் வந்து ஒரு மணி நேரம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் நான் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டால், நான் வந்து ஒவ்வொரு நாளைக்கு முன்னாடி நீங்கள் என்ன நோட்ஸ் வந்து நீங்கள் எழுதணுமோ அதை வந்து நான் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா முன்கூட்டியே நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன். இப்போ நாளைக்கு கிளாஸில் நடத்த போகிற நோட்ஸை உங்களுக்கு நாளே நான் என்ன பண்ணிடுவேன்னா பிடிஎஃபாக உங்களுக்கு நான் வந்து ஃபோட்டோ எடுத்து நான் அனுப்பிடுவேன். உங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, நான் அனுப்புகிற நோட்ஸை ப்ராப்பராக வந்துட்டு நீங்கள் ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு நோட்டு போட்டுக்கோங்க. சரிங்களா? இதில் நீங்கள் பிரதானமாக பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஐஎன்எம்னா ஐஎன்எம்க்குன்னு சொல்லி தனியாக ஒரு நோட்டு போட்டுக்கோங்க. தென் பேரலாக வந்து பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, ஹிஸ்ட்ரி, இது 4ம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த 4க்குமே தனித்தனி நோட்டு போட்டுக்கோங்க. ஏற்கனவே நீங்கள் நோட்டு போட்டு எழுதின நபராக இருந்தீங்கன்னா, இதே இதுக்கு நோட்டு போட்டு எழுதின நபராக இருந்தீங்கன்னா பேப்பரில் எழுதிக்கோங்க. பேப்பரில் எழுதி பண்டில் போட்டு வச்சுக்கோங்க. ஏற்கனவே நீங்கள் எழுதின நோட்ஸோட நான் கொடுக்குற நோட்ஸை உங்களால் அப்டேட் பண்ண முடியுது, இடம் இருக்குன்னா அதை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் செப்பரேட்டாக வந்து உங்களுடைய பழைய நோட்ஸே உங்களுக்கு போதுமானதாக இருந்தால் வச்சுக்கோங்க. புதுசாக வந்து ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க. இல்லை நான் இப்போ தான் எழுதவே போகிறேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா தனியாக நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக்ஸை வந்து நம்ம பார்த்துட்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ சில நாட்கள் டெய்லி வந்து கிளாஸஸ் வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சி என்னால் வந்து இன்றைக்கி கிளாஸ் பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதனுடைய கிளாஸை நான் சேர்த்து அடுத்தடுத்த கன்கரண்ட்டாக நான் முடிச்சிடுவேன். ஸோ எப்படியும் வந்து நம்ம சிலபஸை முடிக்கிறது தான் நம்மளோட டார்கெட். ஸோ சிலபஸை முடித்து நம்ம ஓரளவுக்கு பண்ணி போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 டாபிக்ஸை நம்ம வரிசையாக பார்த்துடலாம். ஸோ நேற்று வந்து கொஸ்டினுடைய அனாலிசிஸ் பார்க்கணும் அப்படின்றதுக்காண்டி ப்ரீவியஸாக இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு டிஎன்பிசி கொஸ்டின்ஸாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அந்த கொஸ்டின்ஸோடைய கண்டினியூஷனை நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இருபுறமும் குளிர்ந்த தட்டு வடிவ அமைப்பை கொண்ட செல் டேஷ் ஆகும். டிஸ்க் ஷேப்டு பைகான்கேவ் செல்ஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர் ஆஃப் டேஷ். அதாவது எரித்ரோசைட்டுகள். இந்த சயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம தனியாக பார்த்துக்கலாம். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நம்ம இது தனியாக நம்ம வந்து ஒவ்வொன்றையும் நம்ம தனித்தனியாக சொல்லணும். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை பார்க்குறது ரொம்பவே நம்மளுக்கு ஆப்டாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அப்படியே இல்லைனாலும் மறுபடியும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த புதுசாக சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் இந்த பகுதிகள்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அப்படிலாம் இல்லாமல் மறுபடியும் அப்படி இயற்சை காப்பி மாதிரி பழைய கொஸ்டின்ஸ் அப்படியே கேட்டு வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அதுக்கெலாம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம். என்னது? இருபுறமும் குளிர்ந்த தட்டு வடிவ அமைப்பை கொண்ட செல்லு. ஏன்னா இந்த லிம்போசைட்டு, லீகோசைட்டு, எரித்ரோசைட்டு, போகோசைட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு கொஸ்டின்ஸு. ஸோ இது போட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து ஓல்டு கொஸ்டின்ஸ். ஸோ அந்த வகையில் வந்துட்டு நம்ம அதை பார்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்துட்டு சில முக்கியமான பாடங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அதே மாதிரி இந்த புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கு அந்த பழைய கிளாஸோடைய ரெக்கார்டிங் வீடியோஸ் எல்லாம் நான் அனுப்புகிறேன். ஸோ நீங்கள் அதை வந்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒரே நிமிஷம் இருங்க, இந்த இது மட்டும் போட்டுக்கிறேன். மவுஸ் மாட்டிக்கிறேன் நிமிஷம். ஓகே, சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே, அடுத்து அமில ஊடகத்தில் ஃபினோப்தலின் இன் ஆசிட்
இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாட்டனி கொஸ்டின்மா. பாட்டனியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம ஒரு 4 பகுதிகளை பார்க்க வேண்டியதாக இருக்கும். சாரி, இது வந்து சுவாலஜியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்ட மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு பிளட் சர்க்குலேஷன், ரத்த ஓட்ட மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த ரத்த ஓட்ட மண்டலம் அப்படின்றதுல உங்களுக்கு வந்து பிளட் செல்ஸோடைய டைப்ஸ் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பிளட் செல்ஸோடைய டைப்ஸு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பிளட்டோடைய டைப்ஸு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பாக இந்த ஒவ்வொரு பிளட் செல்ஸோடைய டைப்ஸு, அதுக்கப்புறம் அதனால உருவாகக்கூடிய டிசீஸு, நோய்கள். ஒருவேளை அந்த செல்ஸ் வந்து எண்ணிக்கையில் கம்மியாக இருந்தால் என்ன ஆகும், கூட இருந்தால் என்ன ஆகும், ஸோ அதனுடைய நோய்கள். அடுத்து பிளட் டைப் அப்படின்றது அதாவது சொல்லுவோம் இல்லையா, உங்களுடைய பிளட் டைப் என்ன, நான் பி பாசிட்டிவ், ஏ பாசிட்டிவ், ஏபி பாசிட்டிவ், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி பிளட் டைப்பும் படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்ட மண்டலத்தில் ரத்த சிவப்பணுக்கள் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரெட் பிளட் செல்ஸு, ஒயிட் பிளட் செல்ஸு, அதுக்குள்ளே சப்டிவிஷனில் போயிட்டு அதுக்குள்ளே அந்த டைப்ஸில் வந்துடும். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டாபிக்ஸா. அதே மாதிரி இன்னொரு டாபிக்ஸ் வந்து சுவாலஜியில் நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நோய்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ், அதாவது சுகாதாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் பார்க்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பி காம்ப்ளெக்ஸு, அதாவது B1, B2, B3, B4, B5, B12 இந்த மாதிரி நார்மலாக இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் பேசிக் கொஸ்டினுங்க. இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸை தான் முன்னாடி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இடையில கொஞ்சம் அப்டேட்டடாக லேட்டஸ்ட்டாக கொஞ்சம் கஷ்டமான கேள்விகளாக கேட்குற மாதிரி போய்கிட்டு இருந்தாங்க. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி மறுபடியும் பேக் அடித்து இந்த பழைய கேள்விகளை மறுபடியும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டரில் நம்ம பார்க்கணும்னு சொல்ல வரேன். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுவாலஜி விலங்கியலில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுவே நம்ம பாட்டனின்னு எடுத்துட்டிங்கன்னா நான் மேலே நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வந்து இந்த பூக்கும் தாவரம், பூவாத தாவரம், ஜிம்னோஸ்பெர்மு, ஆஞ்சியோஸ்பெர்மு, டெரிட்டோபைட்டு, அதே மாதிரி வந்து 5 உலக வகைப்பாட்டியல்னு சொல்லி கிளாசிஃபிகேஷன்ஸ், ஆர்ஹெச் விட்டேக்கர் இருக்கார் இல்லையா, ஆர்ஹெச் விட்டேக்கருடைய 5 உலக வகைப்பாட்டியல். அதுக்கப்புறம் வந்து ஜென்ரலாக வந்து இந்த 5 உலக வகைப்பாட்டியல் ஜிம்னோஸ்பெர்மு, டெரிட்டோபைட்டுன்னு சொல்கிறேன் இல்லையா, இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்துருப்பா. அதே மாதிரி வந்து திசுக்கள் இருக்குது பார்த்தீங்களா, செல்லுடைய டிஷ்யூ, அந்த திசுக்கள் இருந்து ஒரு கேள்வி மறுபடியும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் அந்த திசுக்கள்லாம் 2018ஓட நின்றுச்சு. 2018க்கு முன்னாடி கேட்கப்பட்ட கேள்விகள் இந்த திசுலேருந்து. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ளோயம், வாஸ்குலார் கற்றைகள், இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் வந்து முன்னாடி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ மறுபடியும் இதை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து ஒரு கேள்வி, இதுலேருந்து ஒரு கேள்வின்ற மாதிரி நம்ம எடுத்துடலாம். மொத்தமே பாட்டனிலேருந்து உங்களுக்கு ஒரு 2 அல்லது 3 கேள்விகள் தான் வரும். விலங்கியல்லேருந்துமே 2 அல்லது 3 கேள்வி தான் வரும். அதையுமே நம்ம இந்த மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம தூக்கிட்டோம்னா நம்மளுக்கு படிக்க வேண்டிய ஏரியாக்களை நம்ம மிச்சப்படுத்திக்கலாம். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், அமில ஊடகத்தில் ஃபினோஃப்தலின் உடைய நிறம் என்ன. அதே மாதிரி இது வந்து கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 ஃபீல்டு இருக்குப்பா. ஒன்று கார்பன் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வந்துடும். கார்பன் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் மற்றும் அதன் சேர்மங்கள் சொல்கிறோம் இல்லையா, கார்பன் மற்றும் அதன் சேர்மங்கள், அதுலேருந்து ஒரு கேள்வி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆசிடு, பேஸு, சால்ட்டு, அமிலம், உப்பு, காரம், இதிலிருந்து ஒரு கேள்வி வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமிலம், உப்பு, காரத்துலேருந்து தான் ஒரு கேள்வி வந்துருக்கு. இந்த அமிலம், உப்பு, சால்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காங்கன்னா அமிலத்தினுடைய pH மதிப்பு என்ன, அது அடுத்து pH மதிப்பை எவ்வாறு நீ கண்டுபிடிப்ப, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து அதை கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் pHக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் இருக்குது. pH is equal to log of அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஜென்ரல் ஈக்குவேஷனு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஜென்ரல் டெஃபினிஷன், ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்ன, சால்ட்னா என்ன, அதில் வந்து டெஃபினிஷன்ஸ் கூட அவ்வளோதான் கேட்க மாட்டாங்க. இந்த 3 தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. அதே மாதிரி இதனுடைய வினை, அமிலம் வந்து ஃபினாப்தலுடன் வினை புரிஞ்சால் என்ன கலர் வரும், இதுவும் இந்த மாதிரி வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸையும் கேட்பாங்க. இந்த 4 தான் இருக்குது. அதாவது
ஒவ்வொரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் HCOடைய pH என்ன, நம்ம அமோனியாவுடைய pH என்ன, வாட்டருடைய pH என்ன, இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுடைய pH வேல்யூ இதெல்லாம் எங்கேருந்து சார் கேட்பாங்கன்னா ஒன்லி ஸ்கூல் புக் மட்டும்தான். அதுவும் எஸ்பெஷலி வந்து நம்ம குரூப் 4ல் ஒன்லி ஸ்கூல் புக்கு. அப்போ இந்த அப்போ நீங்கள் ஆசிட் பேஸ் சால்ட்டுன்ற அந்த பாடத்துக்குள்ளே போயிட்டு ஒன்லி இந்த டேட்டாவை மட்டும் நீங்கள் எடுத்து எழுதி வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். என்னது, நம்ம இந்த ஒரு டாபிக்ஸை நம்ம கவர் பண்ணுறோம்னு அர்த்தம். ஸோ அப்போ கார்பன் சேர்மம் அடுத்து ஆசிட் பேஸ்ன்னு ஆயிடுச்சா, இது ரெண்டுலேருந்து தான் 2 கேள்வி வரும். ஒரு வேளை இது கேட்காம போய் தவறுதலாக வேறு ஏதாவது வருது அப்படின்னா நமக்கு எது வரும்னா, நம்மளுக்கு வந்து உரம் பூச்சிக்கொல்லி இது 2 இருக்குது சரிங்களா. ஸோ இந்த உரம் பூச்சிக்கொல்லியை பொறுத்த வரைக்கும் மேட்ச் த ஃபாலோயிங்லேயோ அல்லது சூஸ் த பெஸ்ட் ஒன் அப்படின்ற ஆர்டரில் நமக்கு கேட்கலாம். பெரும்பாலும் மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ உரம் பூச்சிக்கொல்லியை பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய சில கரண்ட் அஃபேர்ஸ் பூச்சிக்கொல்லி முதற்கொண்டு இதுக்கு படித்து வச்சுக்கணும். ஏன்னா இந்த உரம் மற்றும் பூச்சிக்கொல்லிக்கு ரீசெண்டாக இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லிகள் நம்ம என்னென்ன பயன்படுத்துகிறோம்ன்ற முதற்கொண்டு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த 3 தான் கெமிஸ்ட்ரியில் எனக்கு தெரிஞ்சு 2 கேள்வி தான் கேட்பாங்க. அதிகபட்சம் போனால் 3 கேள்விகள் 4 கேள்விகள் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ரேரு. 2 அல்லது 3 தான். அப்படின்றப்ப ஒரு கார்பன் சேர்மம், ஒரு ஆசிட் பேஸ் சால்ட்டு, ஒரு உரம் மற்றும் பூச்சி. அப்படி இல்லையா கார்பன் மற்றும் சேர்மத்திலேருந்து 2 கேள்வி கேட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த 2 அல்லது 3 இப்போ அந்த இதில் வந்து ஆசிட் பேஸ் சால்ட்டில் ஆசிட்லேருந்து கேட்டிருக்காங்க, அதாவது pH வேல்யூ வச்சு கேட்டிருக்காங்க இந்த கெமிக்கல் ரியாக்ஷனை. அடுத்து முதன்மை உரங்கள் நான் சொன்னா கேட்டான் பாருங்க, உரங்களை வச்சு கேட்டான் பாருங்க. முதன்மை உரங்கள் என்பது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இந்த 3 சேர்ந்துச்சுன்னா என்னது, அதான் முதன்மை உரம்பாங்க. ஒரு உரத்தில் எந்த வேதிப்பொருள்கள்லாம் பிரைமரியாக இருக்குமோ அதை வந்து என்னது முதன்மை உரம் சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு உரமாக எடுத்தாலும் நைட்ரஜன், அதாவது உயிரெழுத்துக்கள்னு சொல்கிறோம்ல, தமிழில் உயிரெழுத்துக்கள் என்னது, உயிரெழுத்துலேருந்து தான் பிற எழுத்துக்கள் பிறக்கும். அதுதான் வந்து என்னது உயிரெழுத்து அல்லது முதன்மை எழுத்துன்னு சொல்லுவாங்க. உயிரெழுத்துக்கு இன்னொரு பேர் முதன்மை எழுத்து. அது மாதிரி இந்த உரத்துலேருந்து தான் நீங்கள் வேறு மற்ற உரங்களை தயாரிக்க முடியும். ஸோ நைட்ரஜன் இல்லாமல் நீங்கள் பிற உரத்தை தயாரிக்க முடியாது. அப்புறம் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இதுதான் பிரைமரி சோர்சஸ். அதனால தான் இதை முதன்மை உரங்கள்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் உரங்கள் போனீங்கனாலே பேசிக்காக இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு தான் உரங்கள் போவீங்க. உங்களுக்கு வந்து நான் ஒரு ஸ்டாஃப் ரெடி பண்ணியிருக்கேன். சயின்ஸுக்கு ஜாகிரபிக்கு ஒரு ஸ்டாஃப் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணிடுவாங்க, சயின்ஸையும் ஜாகிரபியும் கைட் பண்ணிடுவாங்க. ஏற்கனவே சொல்லலையா, கிட்டத்தட்ட 8 அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினவங்க, ஆர்ஐயாக வேலை பார்க்குறவங்க, ஆர்ஐ ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக வேலை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான ஒரு மனுஷன். ஓகேங்களா. அந்த மனுஷனை பிடிச்சிருக்கிறேன். அவர் வந்து உங்களுக்கு எடுப்பார், நானும் கைட் பண்ணுவேன், அவரும் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவார், கைட் பண்ணுவார். ஓகேங்களா. கரெக்டாக வந்து அவர் உங்களுக்கு பக்காவாக நோட்ஸ் கொடுத்து எல்லாம் பக்காவாக கொடுத்துருவார். ஓகேங்களா. ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அதே மாதிரி இன்னொன்றுப்பா, எக்காரணம் கொண்டும் வந்துட்டு நீங்கள் வந்து யாருக்காவது என்னை ரெஃபர் பண்ணுறீங்கன்னா எங்கள் சாரு அப்படின்ற மாதிரி தான் ரெஃபர் பண்ணணும். நான் இந்த இடத்துல வேலை பார்க்குறேன், இந்த மாதிரி ஆள் அப்படின்றதெல்லாம் தயவுசெய்து வெளியே எதுவும் சொல்லாதீங்க. ஏன்னா நான் எடுக்கிறது உங்களுக்கு பர்சனலாக எடுத்துக்கிட்டு இருக்கேன், வெளியே தெரியக்கூடாது. அதனால் வந்துட்டு நீங்கள் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஆளுங்க. ஸோ உங்களுக்கு நான் வந்து இவ்வளோ தூரம் கைட் பண்ணிவிட்டு நான் விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்றனால நான் உங்களுக்கு இந்த குரூப் 4 வரைக்கும் எப்படியாவது குரூப் 4 குரூப் வரைக்கும் உங்களை கொண்டு போயிடணும் அப்படின்றதுக்காண்டி இதை நான் உங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு வந்து யாருக்காவது நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து எங்கள் சாரு எடுக்கிறாரு, வேணும்னா வாங்க, அவ்வளோதான் சொல்லணுமே ஒழிய என்னுடைய ப்ரொஃபைல் வந்து தயவுசெய்து வந்து வெளியே சொல்ல வேணாம். ஓகேங்களா. அடுத்து 158வது. ஏன்னா நான் வந்து ஓப்பனாக எடுக்கிறதுக்கு இன்னும் நாளாகும். ஓகேங்களா. நான் எல்லாருக்கும் சொல்லி வச்சு அந்த மாதிரிலாம் நான் இப்போதைக்கெலாம் பண்ணுற மாதிரி இல்லை, ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் எடுக்கிற மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா. அதனால் வந்துட்டு வெளியில் சொல்லும் போது என்னோடய ப்ரொஃபைல் சொல்ல வேணாம். அடுத்து 158வது கேள்வி. உலோகவியல் செயல்முறையில் உள்ள கீழ்கண்ட படிகளை சரியாக அடுக்குக. மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ், உலகத்தை தாதுக்களை அடர்த்திக்கணும், அதுக்கப்புறம் உலகத்தை வந்து தூய்மையாக்கணும், அடுத்து பண்படா உலகத்தை உருவாக்குதல். ஸோ மெட்டல்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஐ திங்க் இதுவும் கெமிஸ்ட்ரி தான் நினைக்கிறேன். ஓகேங்களா. பார்த்துக்கலாம், இதுவும் கெமிஸ்ட்ரி தான். ஸோ மெட்டல்லேருந்து கேட்டிருக்காங்க ஒரு கொஸ்டின். ஸோ எத்தனை கேள்வி இருக்குது, 3 கேள்வி இருந்திருக்கா. அடுத்து 4வது கேள்வி. கொடுக்கப்பட்ட திசையில் ஒரு குறிப்பிட்ட அளவு திறனை வழங்கக்கூடிய குறிப்பிட்ட அதிர்வெண் கொண்ட ஒளிமூலத்தின் செறிவு என்ன. அவ்வளோதான்ப்பா, 3 கேள்வி தான் கேட்டிருக்காங்க பாருங்க. கெமிஸ்ட்ரியில் நான் சொன்ன மாதிரி கேட்டிருக்கானா 3 கேள்வி தான் இருக்கு பாருங்க. ஒரு ஆசிட் பேஸு, ஒரு உரம், ஒரு மெட்டல், அதாவது கார்பன் மற்றும் சேர்மங்கள் இருக்கு இல்லையா. கார்பன் மற்றும் சேர்மங்கள் அப்படின்னு சொல்லும்போது
அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்பன் மட்டும் கிடையாது, அந்த ஆவர்த்தன அட்டவணையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வரும். கார்பன் சேர்மங்களும் வரும், அதே நேரத்தில் சில மெட்டல்ஸும் வந்துடும். மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் ரெண்டுமே வந்துடும். அதனால் நீங்கள் இந்த தனிம வரிசை அட்டவணையில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் சேர்த்து தான் படிக்கிற மாதிரி வரும். அதனால் அதில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ ஏரியா பெருசு, ஆனால் கேள்வி கேட்குற நம்பர் ஆஃப் கொஸ்டின் கம்மி. ஓகேங்களா? அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி பாடங்களை ரொம்ப 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 மினிமைஸ் பண்ணி ரொம்ப காம்பாக்டாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக படிச்சுக்கிறது, ஏரியாக்களை செலக்ட் பண்ணி படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து, கொடுக்கப்பட்ட திசையில் ஒரு குறிப்பிட்ட அளவு திறனை வழங்கக்கூடிய குறிப்பிட்ட அதிர்வெண் கொண்ட ஒளி மூலத்தின் செறிவு என்ன? ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் 4 கேள்விகள் வரைக்கும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா. மினிமம் 2 கேள்விகள் கண்டிப்பாக கேட்பாங்க. ஆவரேஜாக 3 கேள்விகள் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. 2 அல்லது 3 கேள்விகள் உறுதியாக எதிர்பார்க்கலாம். சில சமயங்களில் 4 கேள்வி வரையுமே எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபிசிக்ஸுக்கு நீங்கள் கண்டிப்பான முறையில் முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். ஸோ ஃபிசிக்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. செகண்ட் ப்ரியாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு கொடுக்கலாம்னா பயாலஜிக்கு கொடுக்கலாம், நான் சொன்ன அந்த 2 டாபிக்ஸு. அடுத்து சுவாலஜி, தென் கடைசியாக வந்து என்னது கெமிஸ்ட்ரி. இதுதான் ஆர்டர். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டரில் நம்ம பார்த்துக்குவோம். ஸோ கொடுக்கப்பட்ட திசையில் ஒரு குறிப்பிட்ட அளவு திறனை வழங்கும் குறிப்பிட்ட அதிர்வெண் கொண்ட ஒளி மூலத்தின் செறிவு. ஒன்றும் இல்லைப்பா, லைட்டோடைய டென்சிட்டியை நீங்கள் என்ன யூனிட்டில் மெஷர் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. என்னது கேண்டிலா. இதெல்லாம் நீங்கள் அப்படியே படிச்சுக்கிற வேண்டியது தான். லைட்டோடைய செறிவு டென்சிட்டியை நீங்கள் வந்து எப்படி மெஷர் பண்ணுவீங்க, எந்த யூனிட்டில் மெஷர் பண்ணுவீங்கன்னா கேண்டிலா அப்படின்றது. அதே மாதிரி டெம்பரேச்சர் அப்படின்னா கெல்வின், கரண்ட்டுனா ஆம்பியர். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் யூனிட் இருக்கும் இல்லையா? இது நம்ம படிக்கும்போது நம்ம படிச்சுக்கிறது தான். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து மிதக்கும் பொருளின் மீது திரவம் செயல்படுத்தும் போது மேல் நோக்கு விசை என்பது என்ன? இடிக்காம பார்த்துக்கலாம். அப்படின்னா மிதக்கும் பொருளின் மீது திரவம் செயல்படுத்தும் மேல் நோக்கு விசை என்பது என்ன? பிசிக்ஸ்ல அடுத்த கொஸ்டின் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸு மோஷன் இதுலேருந்து ஒரு கேள்வி வந்துரும்ப்பா. ஓகேங்களா? ஃபோர்ஸு மோஷன் இதுலேருந்து ஒரு கேள்வி வந்துடும். அதே மாதிரி வந்து லைட்டு சவுண்டு இதுலேருந்து ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாம். அடுத்து ரொம்ப ரேராக வந்து மேக்னெட் இருக்குது பார்த்தீங்களா, காந்தவியல், அது ரொம்ப ரேராக தான் வரும். அது மேக்ஸிமம் நீங்கள் அவாய்ட் கூட பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் இருந்தால் நம்ம கடைசியாக வேணால் வந்து பார்த்துக்கலாம். கண்டிப்பான முறையில் நீங்கள் பார்க்க வேண்டியது ஃபோர்ஸு மோஷனு லைட்டு சவுண்டு, இந்த 4 சாப்டர்ப்பா. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி, அதாவது என்னென்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ரெலவெண்ட்டாக ஒரு பாடம், அந்த எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு பாடம் இருக்குல்ல, அந்த பாடம். இந்த 5 பாடத்தை நீங்கள் பார்த்துட்டாவே போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் எல்லா பேசிக்கான ஈக்குவேஷன்ஸ், எல்லா பேசிக் ஈக்குவேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஓம்ஸ் லானா என்ன, அடுத்து வந்து நியூட்டன் லானா என்ன, நியூட்டனுடைய 3 விதி, அதுக்கப்புறம் வந்து ப்ரெஷருக்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பேசிக்ஸாக எல்லா லாஸ், நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா லாஸுமே ஓரளவுக்கு நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்துக்குமே நான் வந்து உங்களுக்கு பிரத்யேகமாக வந்து ஒரு மெட்டீரியல் மாதிரி ரெடி பண்ணி எல்லாத்துக்குமே நான் கொடுக்கணும். ஸோ ஐ திங்க் வந்து மார்ச் 1ஆம் தேதி யாராவது இங்கே நீங்கள் மதுரைக்கு வந்து தங்குற மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் அது விஷயமா பேசுகிறேன். ஏன்னா நான் ஒர்க்கு கொடுத்துட்டேன்னா யாராவது நீங்கள் அந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நான் என்னென்ன டாபிக்ஸ்லாம் நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை அழகாக நான் உங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டேன்னா என் நோட்ஸ் நான் என்கிட்ட இருக்கிறதையும் கொடுத்துட்றேன், என்னென்னதான் எங்கெங்கே பார்த்து எழுதணும்னு சொல்லிட்டு அழகாக கொடுத்துட்றேன். நீங்கள் அதை பிரித்து எடுத்துட்டீங்கன்னா அப்படியே நம்ம ஒன்ஸ் வந்து எடுத்துட்டோம்னா அதை அப்படியே படிச்சுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து புக்குன்னு படித்தோம்னா ரீகலெக்ட் பண்ணவே முடியாது. எக்ஸாமுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு நீங்கள் ஷார்ட்டாக ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய மார்க்குடைய பீக் வந்து அதிகமாகும். அதனால் எந்த அளவுக்கு கையில் ஒரு ஒவ்வொன்றுக்கும் 2 பேப்பர் அல்லது 4 பேப்பர் 5 பேப்பர்ன்ற மாதிரி பேப்பர் கணக்கில் உங்கள்கிட்ட நோட்ஸ் மாதிரி வச்சுருக்கணும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு. அப்படி வச்சுருந்தா தான் அந்த டேட்டாஸ் எல்லாமே அப்படி இருந்தால் தான் அந்த டேட்டா எல்லாமே வந்து ஃபிங்கர் டிப்ஸில் உங்களுக்கு இருக்கும், நீங்கள் கரெக்டாக அடிச்சு தூக்க முடியும். அதனால் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து மிதக்கும் பொருளின் மீது திரவம் செயல்படுத்தக்கூடிய மேல்நோக்கு விசை. ஓகேவா? அதான் சொன்னேன் இல்லையா, விசைன்னு சொல்லிட்டேன் இல்லையா? அடுத்து பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மின்னழுத்தம் அல்லது மின்னழுத்த வேறுபாட்டின் எஸ்ஐயின் அளவு என்ன? ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருடைய அளவும் நம்ம பார்க்கணும்னு சொன்னோம் இல்லையா? அந்த வகையில் எஸ்ஐ அளவு மின்னழுத்த வேறுபாடு தான் வோல்டேஜோடைய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. வோல்டேஜ் எப்படி சொல்லுவாங்க? வோல்டேஜ் அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அதாவது 2 டெர்மினலுக்கு இடையில இருக்கக்கூடிய அழுத்த வேறுபாடு தான் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. தட் இஸ் வோல்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த எலக்ட்ரானிக்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து வந்த கேள்வி தான் இந்த கேள்விகள். அடுத்து வந்து பாருங்க, இந்தியாவின் முக்கிய வேளாண் புரட்சிகளை உற்பத்திகளுடன்
ஒப்பிடுக. ஏற்கனவே 4வது கேள்வி கேட்டாங்க பாருங்க. இது வந்து 4th கொஸ்டின், ஃபிசிக்ஸில் 4வது கேள்வி. என்னது? தங்க நூலிலை புரட்சி, வெள்ளி இலை புரட்சி, சாம்பல் புரட்சி, நீல புரட்சி. ஒவ்வொரு புரட்சிக்கும் என்னன்றது. இப்போ தங்க கோல்டன் ஃபைபர், அதாவது கோல்டன் என்னது? சணல். சணலை வந்து கோல்டன் சொல்லுவாங்க. அடுத்து வெள்ளி இலை அப்படின்றது பருத்தி. வெள்ளி இலைன்றது பருத்தி. சாம்பல் அப்படின்றது உரங்கள். சாம்பலில் தான் நம்ம உரமாக போடுவோம். இதை வச்சு நம்ம ஈஸியாக ஒரு ஷார்ட்கட் மாதிரி வச்சுக்கிறணும். அடுத்து நீல புரட்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மீன்கள். ஏன்னா கடல் வந்து எப்படி இருக்கும்? ப்ளூ கலரில் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் வந்து ஷார்ட்கட் வச்சு நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஐ திங்க் பாட்டனியில் சுவாலஜியில் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கண்டென்ட் வந்து சுவாலஜியில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் இதை நீங்கள் ஃபிசிக்ஸ்னு கூட எடுத்துக்கிற முடியாது. இது வந்து சுவாலஜியிலேருந்து இந்த இது இருக்கும். ஸோ சுவாலஜியில் ஒரு கொஸ்டின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். மொத்தம் அப்போ எத்தனை கேள்வி வந்துருக்குன்னு பாருங்கள். 1 ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 3 கேள்வி வந்துருக்கு. 1 2 3. ஓகேங்களா? கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 3 கேள்வி வந்துருக்கு. பாட்டனியை பொறுத்த வரைக்கும் 1 வாஸ்குலார் பூக்கும் தாவரங்கள், அதாவது டெரிட்டோபைட்டஸ் கேட்டிருக்காங்க. 2 கேள்வி தான். பாட்டனியில் 2. கணையம் சுவாலஜியில் 1 காச நோயாக பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு 2. அவ்வளோதான் 2. இந்த கீழே 1 3. கடைசி அவன் கிட்டத்தாங்க இல்லையா 3. அப்போ சுவாலஜியில் 3 கொஸ்டின், பாட்டனியில் 2 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில் 3 கொஸ்டின், ஃபிசிக்ஸில் 3 கொஸ்டின். ஸோ டோட்டலாக எத்தனை? 3 3 6 6 5 11 கேள்வி கேட்டிருக்காங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகேங்களா? ஸோ 10 அல்லது 11 கேள்வி. அதுக்கு மீறி என்ன ஆகாது? ஃபிசிக்ஸில் சயின்ஸ்லேருந்து வராது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி பாட்டனிலேருந்து 2 கேள்விகள், சுவாலஜிலேருந்து 3 கேள்விகள். ஓகேங்களா? இதான் ஆர்டர். நான் சொன்ன அந்த முக்கியமான ஏரியாக்களை நோக்கி நம்ம என்ன பண்ணோம்? நோட்ஸ் எடுத்து உட்காந்து தட்டுறது. ஸோ இந்த மாதிரி ஏரியாக்களை ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பேக்கேஜாக ஸ்கூல் புக்கில் என்னென்ன இருக்குன்றதை எடுக்கிறது தான் அடுத்த டார்கெட்டு. ஸோ வந்து இதில் 2 விஷயம் இருக்குது. நான் எல்லாத்தையுமே இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே, ஏன்னா எனக்கு கிடைக்கக்கூடிய டைம், நான் வேலைக்கு போயிட்டு எனக்கு மிச்சம் இருக்கக்கூடிய நேரங்களில் நான் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம எடுக்கணும் அப்படின்றது கொஞ்சம் ஹைலி இம்பாசிபிள். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே எடுத்து வச்சிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா பேக்கேஜே வேறு மாதிரி போயிடும். நான் வந்து என்ன சொல்கிறது, இந்த மெட்டீரியல்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டேன்னா வேறு லெவலில் போயிடும். ஓகேங்களா? ஸோ நான் யாரையும் நம்மளால் எவ்வளோ பெரிய ஆளையும் ஒரு 3 மாதத்துக்குள்ள நம்ம பாஸ் பண்ண வச்சிடலாம். அதனால் இந்த மெட்டீரியல்ஸ் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஓரளவுக்கு என்கிட்ட இருக்குது. ஸோ நம்ம இந்த டார்கெட்டை வச்சு நம்ம கொஞ்சம் கலெக்ட் பண்ணணும். ஸோ மார்ச்சுக்கு மேலே வந்து முடிஞ்ச அளவுக்கு இங்கே மதுரைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் பிளான் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் எந்த ஆறு கிழக்கு நோக்கி பாயவில்லை? மற்ற எல்லாருக்கும் கம்பல்சரி இல்லைம்மா, இங்கே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடியவங்களுக்கு வாங்க. ஓகேங்களா? அடுத்து கீழ்கண்டவற்றில் எந்த ஆறு கிழக்கு நோக்கி பாயவில்லை? இது கெமிஸ்ட்ரியில், இது ஜாகிரஃபிலேருந்து கேட்டான் பாருங்க. ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் ரிவர்லேருந்து ஒரு கேள்வி வரும்னு சொல்லுவேன்னா, ரிவர்லேருந்து ஒரு கேள்வி, அடுத்து சாயிலிருந்து ஒரு கேள்வி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சாயில்னா மண், அடுத்து 3வது மான்சூன் காலநிலையிலேருந்து ஒரு கேள்வி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4வது மினரல்ஸ்லேருந்து ஒரு கேள்வி, அதாவது தாதுக்கள் அல்லது தாது பொருள் சம்மந்தப்பட்டது. 5வது வந்து பார்த்தீங்கன்னா இது டிராவல்ஸ் போக்குவரத்துலேருந்து ஒரு கேள்வி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்ஸ் இருக்கா, அதே மாதிரி ரிவர்ஸோட பேரலாக வந்து அந்த ஃபிசிக்கல் ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம்ல. ஃபிசிக்கல் ஃபியூச்சர்னால் வந்து புவியோடைய அமைவிடம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாலைவனம், இமயமலை, அந்த பாலத்தில் தான் எல்லாம் சேர்ந்து ரிவரோட சேர்ந்து எல்லாம் ஒரு பாடம் தான். ஸோ இதுலேருந்து ஒரு கேள்வி மட்டும் இல்லை, மேபி அந்த பாலைவனம், சமவெளிகள், இதுலேருந்து ஒரு கேள்வி கேட்டால் கூட நமக்கு என்ன ஆயிரும், 1 அல்லது 2 கேள்வி வந்துடும் சொல்ல வரேன். ஸோ இதுலேருந்து மினிமம் ரிவர், கண்டிப்பாக ரிவர் வந்துடும். எக்ஸ்ட்ரா அந்த பாலைவனம், சமவெளிகள், பீடபூமி, மலைகள், இதுலேருந்து ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா 2 கேள்வி வரைக்கும் இந்த முதல் பாடமே நமக்கு வந்துடும். சாயிலிருந்து ஒரு கேள்வி, மான்சூன்லேருந்து ஒரு கேள்வி, தாதுக்கள்லேருந்து ஒரு கேள்வி, போக்குவரத்துலேருந்து ஒரு கேள்வி. ஸோ மொத்தம் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 அல்லது 6 கேள்வி வந்துருச்சா? 6 கொஸ்டின்ஸ் இருக்கா? இது போக வேறு என்ன கேட்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒரு கேள்வி. ஸோ இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. பாருங்களேன்,
இப்போ கீழ்கண்டவற்றில் எந்த ஆறு கிழக்கு நோக்கி பாயவில்லைன்னு கேட்குறாங்க. கிழக்கு நோக்கி பாயறதுன்னா இதான் இந்தியா மேப்னா இதான் கிழக்கு நோக்கினா பே ஆஃப் பெங்காலை நோக்கி பாயணும். இது கிழக்கு நோக்கி பாயாத நதி எதுன்னு கேட்குறாங்க. அப்புறம் இந்த பக்கம் பாயக்கூடியது எதுன்னு கேட்குறாங்க. அரபிக்கடலில் கலக்கக்கூடியது நர்மதா, தபரி, இது ரெண்டு மட்டும்தான் இந்த பக்கம் பாயக்கூடியது. அப்போ எடுத்தோடனே நர்மதா இருக்கா, அப்போ கோதாவரி, மகாநதி, கிருஷ்ணா எல்லாம் இந்த பக்கம் வரக்கூடியது. இதெல்லாம் பேசிக் விஷயம். ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸியான கேள்வி. லாஸ்ட் டைம் குரூப் 4ல எப்படி கேட்டாங்க, இந்த கோதாவரி மகாநதி இருக்கு அப்படின்னா இதோடைய துணையாறு என்னன்னு கேட்டாங்க. அதுலேயும் துணையாறுல லெஃப்ட் துணையாறு, ரைட் துணையாறு அப்படின்னு சொல்லி அந்த துணையாரையுமே ரெண்டா கிளாஸிஃபை பண்ணிடுறாங்க. அதை அப்படி முதற்கொண்டு கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ இந்த மாதிரி ரொம்ப கிளாஸிஃபிகேஷன் படிக்கிறது யூபிஎஸ்சியில் மட்டும்தான் படிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம அப்படி படிக்கிறது இல்லை. ஃபஸ்ட் டைம் வந்து கஷ்டப்படுத்தணுன்றக்காண்டி லாஸ்ட் டைம் அப்படி கேட்டாங்க. அதனால் வந்து நம்ம கொஞ்சம் ரிவர்ஸில் அந்த மாதிரி லெஃப்ட் ரைட் முதற்கொண்டு நடத்தணும். உங்களுக்கு ஜாக்கிரதை சார் அந்த மாதிரி உங்களுக்கு நடத்தி கொடுத்துருவாரு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எது தவறாக பொருந்தி உள்ளது, ஆறு மற்றும் துணையாறு, மகாநதி. அதே மாதிரி இது மறுபடியும் ஆறுலேயே வந்து அடுத்த கொஸ்டின்ஸ் வந்துருச்சு பாருங்க. இப்போ மகாநதி அப்படின்னா அதோடைய துணையாறுடன் பொருத்தணும். அப்போ ஒவ்வொரு ஆறுக்கும் துணையாறு கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. மகாநதிக்கு டெலன், சந்தூர். கோதாவரிக்கு பூர்ணா, பெண்கங்கா. கிருஷ்ணாவுக்கு பீமா, கொய்னா. பீமா அதாவது கிருஷ்ணாவை சுற்றி கொய்யின்னு பெண்கள்லாம் சுற்றிட்டு இருப்பாங்க. அதில் பீமாவும் கூட இருப்பார். இதுதான் கோட்வேர்டு. இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஏதாவது கோட்வேர்டு வச்சு படிக்கணும். அது படிக்கும்போது பார்ப்போம். ஸோ காவேரிக்கு வந்து துங்கபத்ரா, பாலாறு போட்டுருக்காங்க. துங்கபத்ரா, பாலாறு காவேரியுடைய துணையாறு கிடையாது. ஸோ அந்த மாதிரி அதனால் அது வந்து தவறாக பொருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து இந்த துணையாரை வந்து நம்ம வந்து துணையாறுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி உறுதியாக இருக்கும்ப்பா. துணையாறு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு இருக்குது அப்படின்னா அந்த ஆறோட வந்து ஜாயின் பண்ணக்கூடிய ஆறு வந்து துணையாறு. அதுவே ஒரு ஆறுலேருந்து பிரிஞ்சு போகுது அப்படின்னா அது கிளையாறு. ஸோ கிளையாறுன்றது பிரிஞ்சு போகிறது, லெஃப்ட் ஆகி போகிறது. துணையாறு அப்படின்றது வந்து ஜாயின் பண்ணக்கூடிய ஆறு. கிளையாறு, துணையாறுன்ற ரெண்டு இருக்குது. அதை முதல் தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொன்றுக்கும் லெஃப்ட் ரைட்டுன்றதுக்கும் நம்ம அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? சரி. உலகில் டேஷ் இடங்கள் உயிரின பன்மை தகுதி வளமையங்களாக அறியப்பட்டுள்ளது. ஸோ உலகில் மொத்தம் 34 ஹாட்ஸ்பாட் இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் பற்றி ஸ்கூல் புக்கில் அப்படியே எடுத்துருக்காங்க. ஸோ 34 பயோ ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. பயோடைவர்சிட்டி அதாவது என்விரான்மெண்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஜாகிரஃபியில் இந்த என்விரான்மெண்ட்டும் நம்மளுக்கு கவர் ஆகும். ஸோ நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த போக்குவரத்துலேருந்து ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்கள். போக்குவரத்து இல்லை, போக்குவரத்துலேருந்து பாருங்களேன். கொங்கன் ரயில்வேனா என்னது, 1960ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. அடுத்து வந்து புறநகர பரவல் அப்படின்றது நகரமயம் மூணாவது செயற்கை 1-4 இன்சாட் நகரமயமாக்கல் புறநகர் பரவல் 3 செயற்கை போலாம். தப்பாக கொடுத்துருக்காங்கப்பா, இது தப்பு. இன்சாட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்சாட் அப்படின்றது செயற்கைக்கோள். ஆப்ஷன் டி தான் இதுக்கு ஆன்சர். இன்சாட் அப்படின்றது என்னது, செயற்கைக்கோள். புறநகர் பரவல் அப்படின்றது 1960 வராது, தப்பு. கொங்கன் ரயில்வே தான் இது வரும். அப்படி பார்த்தா சிக்கு 1. இது சாய்ஸே தப்பாக இருக்குப்பா, சாய்ஸே தப்பாக இருக்குது. என்னென்னா இன்சாட்டுக்கு செயற்கைக்கோள், புறநகர் பரவல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா புறநகர் பரவல் வந்து மேபி நகரமயமாக்கல் வரலாம். கொங்கன் ரயில்வே ஒரு இது வரலாமா? கொங்கன் ரயில்வேனா மும்பை, மும்பை வர வாய்ப்பு இல்லை. எல்லை புறச்சாலை நிறுவனம் பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் 4. இது பார்த்துக்கலாம். இது தவறாக இருக்குப்பா, இந்த கொஸ்டின்ஸ் வந்து தவறாக இருக்குது. நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். அடுத்து வந்து பாருங்கள். In India, the first census was carried out in the year 1872. இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. 1872 தொடங்கப்பட்டது முதல் சென்சஸ். ஆனால் இது ரெகுலர் சென்சஸ் கிடையாது. அப்படின்னா என்னென்னா முறையாக எடுக்கப்பட்டது கிடையாது, அவசரமாக எடுக்கப்பட்டது. முறையாக எடுக்கப்பட்டது 1881 ரிப்பன் பிரபு காலத்தில் தான் முறையாக எடுக்கப்பட்டது. ஓகேங்களா? அப்போ 1872 எடுக்கப்பட்டது முதல் சென்சஸ். இரண்டாவது சென்சஸ் 1881. ஒருவேளை முறையாக எடுக்கப்பட்ட முதல் சென்சஸ் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா 81 தான் சொல்லணும். அப்போ முறையாக அப்படின்ற அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? போட்டா பாருங்க. காரணம்
முழுமையான முறையான அல்லது முழுமையான. ஆனால் முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881 தான் மேற்கொள்ளப்பட்டது. அப்போ என்னது, ரெண்டும் சரியான பதிலாகும். ஓகேங்களா, அல்லது சரியான விளக்கமாகவும் கொடுத்து வச்சிருக்காங்க. இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 72, ஆனால் முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 81 தான் மேற்கொள்ளப்பட்டது. இரண்டுமே சரி. ஏக்கான சரியான விளக்கம் அல்லன்னு கொடுத்து வச்சிருக்காங்க. முட்டாள்தனமாக இருக்குது. கூற்று மற்றும் காரணம் மேக்சிமம் வந்து இதுக்கு சரியான விளக்கம்னே போட்டுவாங்க. ஏன் அப்படின்னா இவங்க மேக்சிமம் சரியான விளக்கம் தான் கொடுத்து வைப்பாங்க. ரொம்ப வந்து வித்தியாசமாக இருந்தால் மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, சரியான விளக்கம் அல்லன்னு போடுங்க. ஏன்னா இது விளக்கம் மாதிரியா இருக்குது, ரெண்டுமே தனித்தனியாக இண்டிவிஜுவலாக கரெக்டு. இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஏதாவது ஒரு காரணம் சொல்கிறோம்னா ஒரு கன்ஜெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டோடு இருந்தால் தான் நம்ம அதை சொல்ல முடியும். ஆனால் இதை நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா இது ஒரு தனி ஸ்டேட்மெண்ட்டு, இது ஒரு தனி ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்குது. இதுக்கும் அதுக்கும் 72ல் தொடங்கப்பட்டது ஃபஸ்ட்டு அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 81 எடுக்கப்பட்டதுன்னு பின்னாடி நடந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க. காரணம் என்பது முன்னாடி நடந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும். பின்னாடி நடக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எப்பயுமே காரணமாக இருக்காது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா லுச்சாத்தனமாக இருக்குது. ஆனால் டிஎன்பிசி இந்த மாதிரி வேலையை பண்ணும். அதனால் பெரும்பாலும் சரியான பதில்ன்றதே போடலாம் அந்த மாதிரி கொஸ்டினுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருங்க. ஸோ இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பாப்புலேஷன்ஸ். ஸோ பாப்புலேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம ஜாகிரஃபியில் வந்து சேர்க்கலாமா? ஆமாம், ஜாகிரஃபிலையும் பாப்புலேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து இது ஒரு கேள்வி நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ 1 இதுவும் நம்ம ஜாகிரஃபி சேர்த்துக்கலாம். 2 3 4 5 கேள்வி கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும். ஓகே, 5 கேள்வி கேட்டிருக்காங்க ஜாகிரஃபியில். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் வந்து எடுத்துருக்காங்க. யூனிட் நம்பர் 4. யூனிட் நம்பர் 4 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம், ஐபிசி, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குப்தர்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான், அடுத்து முகல்ஸு, அடுத்து மராத்தியாஸு. உங்களுக்கு அவ்வளோதான் சிலபஸில் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் சவுத் இண்டியன் ஹிஸ்ட்ரி, தென்னிந்திய வரலாறு. ஓகேங்களா, சவுத் இண்டியன் ஹிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை, இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை. இந்த 5 டாபிக்ஸ், இந்த 6 டாபிக்ஸ் மட்டும் தான், 3 3 6 7 டாபிக்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு யூனிட் 4 ஹிஸ்ட்ரி. இந்த யூனிட் 4ல் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 8லிருந்து 10 கேள்வி வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்குது. மினிமம் 7 கேள்விக்கு குறையாமல் உங்களுக்கு வந்துடும். மேக்ஸிமம் 10 கேள்வி வரைக்கும் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, ஆவரேஜாக 8 கேள்வி எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் தலா ஒவ்வொன்றிலிருந்தும் ஒவ்வொரு கேள்வி வந்துருப்பா. ஐவிசிலேருந்து 1, குப்தாலேருந்து 1, டெல்லியிலேருந்து 1, முகல்ஸ்லேருந்து 1, மராத்தியாஸ்லேருந்து 1, சவுத் இண்டியன் ஹிஸ்ட்ரியிலேருந்து 1 அல்லது 2 கேள்வி வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து வேற்றுமையில் ஒற்றுமையிலேருந்து 1 அல்லது 2 கேள்வி. ஓகேங்களா, ஸோ பாருலாம். ஐவிசிலேருந்து முதல் கேள்வி இருந்துச்சு பாருங்க. ஹரப்பா மக்களும் பண்பாடும் என்ற தலைப்பின் கீழ்கண்ட கூற்று சரியாக உள்ளதா பாருங்கன்னு இருக்காங்க. சிந்துவெளி நாகரிகத்தில் 1க்கும் அதிகமான குழுக்கள் இருந்தன. சிந்துவெளி நாகரிகத்தில் 1க்கும் அதிகமான குழுக்கள், கண்டிப்பான முறையில் 1க்கும் அதிகமான குழுக்கள்னால் நிறைய இனங்கள் இருந்திருப்பாங்க இல்லையா? ஏன்னா நிறைய ஸ்தலங்கள் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட 925 சைட்டுகள் இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹரப்பா, மொஹஞ்சதாரா, காளிபங்கன், லோத்தல், இந்த மாதிரி நிறைய சைட்ஸ் இருந்துச்சு. அப்போ ஒவ்வொரு சைட்லேயும் ஒவ்வொரு விதமான மனித குழுக்கள் இருந்திருப்பாங்க. அதனால 1க்கும் அதிகமான குழுக்கள் இருந்தன அப்படின்னு சொல்றது மேபி அது கரெக்டாக தான் இருக்கும். அடுத்து 2வது, சிந்துவெளியில் விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர், வேட்டையாடுவோர், உணவு சேகரிப்போர் போன்ற பல்வேறு குழுக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். கண்டிப்பான முறையில் கால்நடை வளர்ப்போர், விவசாயிகள், வேட்டையாடுவோர் என உணவு சேகரிப்போர் என எல்லா குழுக்களுமே அவங்க இருந்தாங்க. சிந்துவெளி நாகரிகத்தில் 1க்கு அதிகமான 5 குழுக்கள் இருந்தனன்னு போட்டிருக்காங்க. இதில் 5 குழுக்கள் தான் இருந்தாங்கன்னு சொல்லி போடுறது தப்பு. 5 குரூப் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்றது தப்பு. ஏன்னா அங்கே மோர் தென், அதாவது நிறைய பேர் இருந்தாங்கன்னு தான் இருக்கே ஒழிய ஒன்லி 5 குரூப் தான் இருந்தாங்க, 6 குரூப் தான் இருந்தாங்கன்ற கணக்கு நம்மகிட்ட கிடையாது. அதனால இந்த 3வது ஸ்டேட்மெண்ட் தவறு. அதனால சரியான ஸ்டேட்மெண்ட் 1 மற்றும் 2 இது மட்டும்தான் சரி. அப்போ 3வது ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது? தவறு. அதனால நீங்கள் ஆப்ஷன் B தான் சூஸ் பண்ணோம். நான் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்னன்னா நோட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் கன்வே பண்ணிட்டு இந்த டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸும் நீங்கள் வந்து எடுக்கணும்ப்பா. டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா,
நம்ம ஏற்கனவே வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ்க்கு வந்து நம்ம டேஃபை வந்து உங்களுக்கு நான் போட்டு கொடுத்தேன். டேஃப் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ டேஃப் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ குரூப் 4க்குன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக டெஸ்ட் பேட்ச் ஏதாவது ஒன்று நம்ம என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வந்து அதை வந்து உங்களுக்கு பண்ணணும். நான் அதை ஏற்பாடு பண்ணுறேன். ஸோ டெஸ்ட்டுக்கு நீங்கள் ரெடி ஆகி டெஸ்ட் ப்ராக்டிஸுக்கும் நீங்கள் வந்து உங்களை தயார்படுத்திக்கிறணும். ஓகேங்களா? ஸோ ஒருவேளை புதுசாக இருக்கக்கூடிய நபர்கள் புது நபர்களாக இருந்தால் பயப்பட வேணாம். போக போக உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக வரும். ஓகேங்களா? அடுத்து, கவிராஜா என்ற புகழை பெற்றவர் யார்? குப்தாஸ்லேருந்து ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்க. சமுத்திரகுப்தருடைய இன்னொரு பேர் தான் வந்து என்னது, கவிராஜா. குப்தர்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்து, பேசின் ஒப்பந்தம் அல்லது இரண்டாம் பேஷ்வா மராத்தியாசிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இரண்டாம் பேஷ்வா பாஜிராவுக்கு டேஷுக்கும் இடையே கையெழுத்தானது பேசின் ஒப்பந்தம், அதாவது த ட்ரீட்டி ஆஃப் பேசின் சைன்டு பிட்வீன் வெல்லஸ்லி அண்டு பேஷ்வா. ஸோ மராட்டியாஸ் வந்து நடத்தும் போது நமக்கு இது கவர் ஆயிடும். அடுத்து, திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர் யார்? திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர் அப்படின்றது மருது சகோதரர்கள். இது வந்து உங்களுக்கு எங்கேருந்து கவர் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எம்லேருந்து கவர் ஆகும். ஓகேங்களா? யூனிட் 7 ஐஎன்எம்லேருந்து கவர் ஆகும். ஸோ ஐஎன்எம்ல இது முதல் கொஸ்டின். அப்போ ஹிஸ்ட்ரியில் இந்த இடத்துல 3 கொஸ்டின் வந்துருக்கு, பின்னாடி வரும். குழப்பி அதாவது மிக்ஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வரும். ஒரே ஆர்டராகலாம் கொஸ்டின் வராது. இப்போ யூனிட் 4 ஹிஸ்ட்ரினா யூனிட் 4 ஹிஸ்ட்ரி மொத்தமாக 8 கேள்வி வந்துருக்கலாம், அப்படி வராது. ஒரு 3 முன்னாடி வரும், ஒரு 4 பின்னாடி வரும். இந்த மாதிரி மாறி ஜம்பிள் சென்டென்ஸாக தான் வரும் அது. அடுத்து, மாநிலங்களவை உறுப்பினராவதற்கு 30 வயதுக்கு குறைவாக இருத்தல் வேண்டும். மாநிலங்களவை உறுப்பினராகணும், அதாவது ராஜ்யசபா எம்பி ஆகணும்னா வயசு எவ்வளவு? வயசு வந்து 30 வயதுக்கு குறைவாக இருத்தல் வேண்டும் என்பது தவறு. என்னன்னா 30 வயது மினிமம் வேணும். அதாவது 30 அல்லது 30 வயதுக்கு மேலே தான் இருக்கணும். 30 வயதுக்கு குறைவாக இருந்தால் போக முடியாது. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். தவறு. மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்களா? கிடையாது. அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்படல. அவங்க வந்து என்ன பண்றாங்க, மாநிலங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களால் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. அடுத்து, இலக்கியம், அறிவியல், கலை, சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்த அறிவு மற்றும் அனுபவம் பெற்ற 12 நபர்களை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டுப்பா. ஏன் அப்படின்னு கேட்டால், மாநிலங்களவையினுடைய உறுப்பினர் எண்ணிக்கை மொத்தம் 250. ஓகேங்களா? 250. அதில் 238 சீட்டு வந்து எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டும் 12 உறுப்பினர்கள் நியமன உறுப்பினர்கள், பிரசிடென்டால நியமன உறுப்பினர்களாகவும் இருப்பாங்க. இதுதான் வந்து ஓவரால் சீட்டு 250க்கு. ஆனால் தற்போது வந்து இந்த 250ல் தற்போது எவ்வளோ தான் இருக்காங்க? 245 சீட்டு தான் இருக்குது. இந்த 245ல் 12 நியமனங்கள் ப்ளஸ் வந்து எவ்வளவு? 228 சாரி 233 வருதுன்னு பாருங்க. கரெக்டு. 233 243 245 கரெக்டு. ஸோ 233 எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மறைமுக எலெக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய உறுப்பினர்கள் 233, நியமன உறுப்பினர்கள் 12. இது கரண்ட்லி. அப்போ இந்த 38ல் 5 சீட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறது இல்லை, ஃபில்அப் பண்ணுறது இல்லை, அதை வந்து நம்ம ஹோல்டு பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து இது வந்து டோட்டல் கெப்பாசிட்டி, இது கரண்ட் கெப்பாசிட்டி. ஓகேங்களா? ஸோ அந்த நியமனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினலாகவே நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், ஃபில்அப் பண்ணுறதுக்கு இருக்கோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. அடுத்து, மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 250. ஸோ மாநிலங்களுடைய ஒரிஜினல் கெப்பாசிட்டி 250 கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. ஸோ 3 மற்றும் 4 மட்டும்தான் கரெக்டு. ஸோ இந்த இருக்கா 3 மற்றும் 4 கரெக்டுன்னு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறணும். சார் இதெல்லாம் நாங்கள் எப்படி சார் படிக்கிறதுனா, நான் அழகாக வந்துட்டு என்ன கொடுத்துட்டேன், பாலிட்டி 360. அதே மாதிரி இது நீங்கள் வந்து பாலிட்டிக்கு வந்து பாலிட்டி 360 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாலிட்டி 360 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தை வந்து நீங்கள் வாங்கணும். ஸோ யார் இப்போ ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பீங்க நம்ம கிளாஸில். ஸோ அவங்ககிட்ட நீங்கள் தொடர்பு கொண்டு என்னென்ன புக்ஸு எதுக்கெலாம் நான் ரெஃபர் பண்ண சொல்லியிருக்கணும் அதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கோங்க, கேட்டு அதை வாங்கிக்கோங்க. அந்தந்த புக்ஸை தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அடுத்து ஆர்டிகிள் 15. ஆர்டிகிள் 15 வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 10 கேள்வி வந்துருப்பா. பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த 10 கேள்வியில் உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல்ஸ் இருக்குல்ல, ஆர்டிகல்ஸில் 2 கேள்வி வந்துருப்பா. அதாவது சட்டங்கள் இருக்குல்ல, சட்டங்கள் இருந்து 2 கேள்வி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சட்ட திருத்தம் இருக்குது பாருங்க, சட்ட திருத்தத்திலிருந்து ஒன்றோ அல்லது 2 வரும், மினிமம் 1 கேள்வி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்ட புத்தகத்தில் எத்தனை பகுதி இருக்குது,
அடுத்து வந்து எத்தனை அட்டவணை இருக்குது, இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. மொத்தம் வந்து ஸ்டார்டிங்கில் 22 இருந்துச்சு, தற்போது 25 பகுதிகள் இருக்குது. அட்டவணை ஸ்டார்டிங்கில் 8 இருந்துச்சு, தற்போது 12 இருக்குது. இந்த மாதிரி பேசிக் இருக்குல்ல, அதே மாதிரி மொத்தம் ஆர்டிக்கல் எத்தனை, ஆரம்பத்தில் 395 இருந்துச்சு, தற்போது 465க்கு மேற்பட்ட ஆர்டிக்கல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, இந்த விஷயங்கள்ல இருந்து கேட்கலாம், கேட்காம போகலாம். இது வந்து ஒன்று வந்து டவுட்டு தான் இதுலேருந்து. ஆனால் இதெல்லாம் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் ஏரியா. ஆனால் கண்டிப்பாக இதுலேருந்து ஆர்டிக்கல்லேருந்து 2, சட்டத்திட்டத்தை வந்து 1. பட் இதுலேருந்து ஒரு கேள்வி கேட்கலாம், கேட்காம போகலாம். அடுத்து பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கூற்று, யாரோடையாவது கூற்றாவது கண்டிப்பான முறையில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துருப்பா கூற்று. ஃபார் எக்ஸாம்பிள் டிபிஎஸ்பியை புகழ்ந்து பேசினவங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை புகழ்ந்து பேசினவங்க, இவங்களை பற்றின கூற்றுலேருந்து ஒரு கேள்வி வந்துடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கூற்றுலேருந்து ஒரு கேள்வியா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன், முக்கியமான கமிஷன் ஒரு கேள்வி வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வரன் சிங் கமிட்டி இருக்குது. எதுக்கு? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை, அடிப்படை கடமைகள் வந்து ஏற்படுத்துவதற்கு ஸ்வரன் சிங் கமிட்டி 1976 போடப்பட்டது. இந்த மாதிரி கமிட்டியிலேருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக வந்துடும். அதே மாதிரி கமிஷன்ஸ் ஆர் கமிட்டி, கமிஷன்ஸ்னு சொல்லும்போது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷன்ஸ் ஏற்படுத்துறதுக்கான கமிட்டியாக இருக்கட்டும், அல்லது வந்து உள்ளாட்சி கவர்மெண்ட்டுக்கான கமிட்டியாக இருக்கட்டும், லோக்கல் கவர்மெண்ட் இருக்குல்ல, உள்ளாட்சி கவர்மெண்ட், அதற்காக போடப்பட்ட கமிட்டியாக இருக்கட்டும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டேட் ரிலேஷன்ஷிப், அதாவது மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் இடையிலான உறவுகளை பற்றி ஆராய்வதற்காக போடப்பட்ட கமிட்டியாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே கமிஷன் அல்லது கமிட்டியில் உங்களுக்கு கவர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதிலிருந்து கண்டிப்பான முறையில் ஒரு கேள்வி உங்களுக்கு உறுதிப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் முடிஞ்சிச்சா, சட்ட திருத்தம் முடிஞ்சிச்சா, ஆர்டிக்கல் முடிஞ்சிச்சா, அடுத்து முக்கியமான சட்டங்கள் கேட்பாங்கப்பா. இது வந்து ஆர்டிக்கல்னு சொல்லும்போது ஆர்டிக்கல் 1 என்ன, ஆர்டிக்கல் 2 என்ன அப்படின்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா மகப்பேறு மசோதா சட்டம் எந்த மகப்பேறு சட்டம் எந்த ஆண்டு, குழந்தை திருமண ஒழிப்பு சட்டம் எந்த ஆண்டு, இந்த மாதிரி பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்ட பாராளுமன்ற சட்டங்கள் இருந்து ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. பாராளுமன்ற சட்டங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது போக சுப்ரீம் கோர்ட்டு ஆர் ஹைகோர்ட்டு, அடுத்து பிரசிடெண்ட்டு, வைஸ் பிரசிடெண்ட்டு, கவர்னரு, அடுத்து சீஃப் மினிஸ்டரு அல்லது பிரைம் மினிஸ்டரு இதிலிருந்து. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனு அல்லது பப்ளிக் சர்வீஸ் கமிஷனு, அதாவது தேர்வாணையங்கள் அல்லது தேர்தல் ஆணையம், இதிலிருந்து ஒரு கேள்வி அல்லது 2 கேள்வி வந்துருப்பா. சரிங்களா? இதுதான் ஆர்டர். ஸோ இந்த ஆர்டரில் தான் வரும். இப்போ எண்ணி பாருங்கள், 2, 3, 4, 5, 6, 7, 8 அல்லது 9 கேள்வி வந்துருச்சா? ஸோ இதில் ஏதாவது இதில் 2ன்னு கேட்டாங்கன்னா இது 10ன்னு வந்துடும். ஸோ இதுதான் ஆர்டர். இந்த ஆர்டரில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது போக வேறு ஏதாவது இருக்கா? அடுத்து நேஷ்னல் எமர்ஜென்சி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னாலே அதில் நேஷ்னல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஸோ இதிலிருந்து ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாம், வரலாம், வராமையும் போகலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இவ்வளோதான். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஷுவர் ஷார்ட்டாக வந்து எத்தனை கேள்வி வந்துடும்? ஒரு 10 கேள்வி உறுதியாக எதிர்பார்க்கலாம். மினிமம் 9, மேக்ஸிமம் 10 அல்லது 10 கேள்வி ஷுவர் ஷார்ட்டாக வரும்ப்பா. ஓகேங்களா? இதுதான் வந்து ப்ளூ பிரிண்ட்டு. ஸோ இது பாருங்களேன், இது கேட்டது வந்து எதை வச்சு கேட்டிருக்காங்க பாருங்கள். ராஜ்யசபாவா? கரெக்டு, அதையும் எழுதிக்கோங்க. என்ன அப்படின்னு கேட்டால் இதோட வந்து பார்லிமெண்ட்டு அல்லது சட்டமன்றம், அசம்பிளி, இதிலிருந்து ஒரு கேள்வி, அதாவது இதுவும் சேர்த்து தான். ஓகேங்களா? மொத்தமாகவே போட்டுக்கோங்க. ஸோ இதையும் சேர்த்துட்டிங்கன்னா உறுதியாக 2 கேள்வி நம்ம எதிர்பார்க்கலாம். எதாவது பார்லிமெண்ட்டு, அசம்பிளி, சுப்ரீம் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், கவர்னரு, சிஎம், பிஎம், மினிஸ்டரு, எலெக்ஷன் கமிஷனு, பப்ளிக் சர்வீஸ் கமிஷனு. ஓகேங்களா? ரைட். ஸோ நீங்கள் உங்களுக்கு பாலிட்டி 360 எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ சட்டம் படிக்கிறீங்கன்னா சட்டம் 395 சட்டங்களையும் மனப்பாடம் பண்ணுறீங்க அப்படின்னா 395 படிக்கணும்னு அவசியம் இல்லை. அதில் முக்கியமான சட்டங்கள் மட்டும் படித்தா போதும். 51 சட்டங்களை மனப்பாடம் பண்ணுங்கள். 51 சட்டங்களை மனப்பாடம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்றதை பார்த்துக்கலாம்.
சட்டத்துங்களா மனப்பாடம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குன்னா தயவுசெய்து எனக்கு கால் பண்ணுங்கள். சார் நான் வந்து படிக்கிறதுக்கு சிரமப்படுறேன், எனக்கு இது எப்படி படிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் ஃபோனில் உங்களுக்கு, ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அதனால் உங்களுக்கு ஏதாவது இதில் வந்து மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஷார்ட்கட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். உங்களுடைய அந்த இப்போ நீங்கள் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கீங்கன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு நான் ஆலோசனை கொடுக்குறேன். அதுக்கு தகுந்த மாதிரி கிளாஸ்லேயும் சில விஷயங்களை பார்க்கலாம். அடுத்து ஆர்டிக்கல் கேட்டாங்களா, நான் சொன்ன மாதிரி ஆர்டிக்கல் வந்துருச்சா? அடுத்து பாருங்கள், பார்லிமெண்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் இருக்கா? 2. அடுத்து ஓகே பாலிட்ட 2 இருக்கா? அடுத்து பண்பாடு என்பது மக்களின் மொழி, உணவு, உடை, பழக்கவழக்கம். இது வந்து இந்த வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்லல ஐயனம், வேற்றுமை ஒற்றுமையிலேருந்து ஒரு கேள்வி இருக்கு பாருங்க, 2ம் சரி. அடுத்து இந்திய அரசியலமைப்பின் பிரிவின் கீழ் ஆர்டிக்கலில் 2வது ஆர்டிக்கல் வந்துச்சு பாருங்க, 28வது ஆர்டிக்கல் 2வது ஆர்டிக்கல் வந்துச்சா? 2 சொன்னா 2 வந்துச்சா? அடுத்து மேக்ஸ் கேட்டிருக்காங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம். மேக்ஸ் தனியாக ஒரு நாள் கொடுப்பா, சரிங்களா? சரி, அப்போனா நம்ம பாலிட்டி கொஸ்டின்ஸு, ஐஎன்எம் கொஸ்டின்ஸ்னால் மொதல் 50 வரையும் நம்ம பார்த்துட்டோன்னு அர்த்தம், ஓகேங்களா? ஸோ வேணால் அது மொதல் 50ல் பாலிட்டி அண்ட் ஐஎன்எம்ல என்னென்ன இருந்துச்சுன்னா ஒரு பார்வை பார்க்கலாம். எந்த பகுதியில் சாம்பார் ஏரி அமைந்துள்ளது? அந்த ஃபஸ்ட்டு படத்தில் ஒரு கேள்வி கண்டிப்பாக ரிவர்லேருந்து ஒரு கேள்வி வரும். அதே மாதிரி ஃபிசிக்கல் ஃபியூச்சர்லேருந்து ஒரு கேள்வி கேட்கலாம்ப்பா, மேக்ஸிமம் 2 கேள்வி கேட்பாங்கப்பா அப்படின்னா அந்த கேட்டான் பாருங்க. அதாவது இந்த சாம்பார் ஏரி இது எல்லாமே அந்த ஃபஸ்ட்டு படம் ஃபிசிக்கல் ஃபியூச்சர்லேருந்தே இருக்கும். அப்போ ரிவர்லேருந்து 2 கேள்வி கேட்டாங்க, இந்த சாம்பார் ஏரி ஒன்று கேட்டனால ஒரு கேள்வி, டோட்டலாக முதல் பாடத்துலேருந்தே 3 கேள்வி கேட்டாங்க பாருங்க. அடுத்து எந்த ஆண்டு அணை பாதுகாப்பு மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது? இந்த டேம் சேஃப்டி பில், இது கூட கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி விட்டுருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜனகணமன பாடல் எப்போது தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அரசியலமைப்பு சபையால்? அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். என்னன்னு கேட்டால், அந்த நான் ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி போட்டேன் பாலிட்டிக்கு, அதோட இன்னொன்று சேர்த்துக்கோங்க. என்னன்னு கேட்டால், அரசியலமைப்பு நிர்ணய சபையை பற்றி சில கேள்வி கேட்பாங்க. அரசியல் நிர்ணய சபை, கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி, அதாவது அரசியல் அமைப்பு புத்தகத்தை ஏற்படுத்தின அமைப்பு, அதனுடைய வரலாறு, அந்த வரலாறு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறணும் ஒன்று. அடுத்து அந்த வரலாற்றினுடைய ஊடாக அந்த சபை எந்தெந்த ஆண்டுகளில் எந்தெந்த காரியங்களை ஏற்றுக்கிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் தேசிய பாடலை எப்போ ஏற்றுக்கிடுச்சு, தேசிய கீதத்தை எப்போ ஏற்றுக்கிடுச்சு, எத்தனை பேர் சேர்ந்து கையெழுத்து போட்டு அதை ஏற்றுக்கிட்டாங்க, யாரெல்லாம் அதனுடைய யார் தலைவராக இருந்தாங்க, யார் வந்து அதனுடைய அதில் எத்தனை கமிட்டிஸ் இருந்துச்சு, எத்தனை நாள் கூடி இருந்துச்சு, இந்த மாதிரி டோட்டல் அரசியல் நிர்ணய சபையை பற்றி நம்ம பார்த்துக்கிறோம். கண்டிப்பாக அதுலேயும் அரசியல் நிர்ணய சபையில் வந்து 1 அல்லது 2 கேள்வி கேட்டுருவாங்க. அப்படி பார்த்தா பாலிட்டியில் உங்களுக்கு சுமார் 12லிருந்து 13 கேள்விகள் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா. அடுத்து இது வந்து டோக்கியோ, இது வந்து கரண்ட் அஃபேர்ஸு. 96 தாதை சாஹேப் இது கரண்ட் அஃபேர்ஸு. தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சின்ன கடிகாரம், இதுவும் கரண்ட் அஃபேர்ஸு. நாசா மாஸ் கரண்ட் அஃபேர்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ். பார்த்தீங்களா? அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும்? தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால் நிறுத்தி வைக்கப்பட முடியும். என்னது? அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முக்கியமான ஆர்டிகிள் அப்படின்னு சொல்லும்போது நான் நிறைய விஷயங்கள் சொன்னேன். சுப்ரீம் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, பிரசிடென்ட்டு, பிஎம் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் வந்து 51 ஆர்டிகளுக்கு மேலே தான் நான் சொன்ன அந்த ஆர்டர். ஒருவேளை 51 ஆர்டிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான பிரிவு எதுன்னு கேட்டிங்கன்னா அதை எப்படி பிரிக்கலாம்னா குடியுரிமை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், அடிப்படை உரிமை அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி, டைரக்ட் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி, அடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 கேட்டகரிகளை நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? அதில் இந்த ஒவ்வொரு கேட்டகரிக்கும் மேக்ஸிமம் ஆர்டிக்கலாக தான் கேட்டு போவாங்க. சில சமயங்களில் இந்த மாதிரி கான்செப்ட் ஓரியன்டாகவும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த கான்செப்ட் ஓரியன்டாகவும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ எப்படினாலும் இதிலேருந்து
கண்டிப்பான முறையில் ஒரு கேள்வி வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு 51 ஆர்டிகல்ஸ் அதை வந்து கான்செப்ட் ஓரியன்டாக பார்த்து வச்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. அடுத்து அம்பேத்கர் அவர்களின் கூற்றுப்படி கீழ்கண்ட நான் சொன்னேன் கூற்றுலேருந்து ஒரு இந்த நம்ம இதயம் மற்றும் ஆண்பா இதை வந்து யார் வந்து எந்த சட்டத்தை வந்து அம்பேத்கர் இதயம் மற்றும் ஆன்மான்னு சொன்னாருன்னா ஆர்டிகல் 32. ஆர்டிகல் 32 வந்து சட்ட பரிகாரம் தேடும் ஒரு ஆர்டிகல். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இதயம் மற்றும் ஆன்மான்னு அவர் சொல்லியிருப்பார். ஆர்டிகல் 32 அடிப்படை உரிமைகள் ஒரு மனிதனுக்கு பாதிக்கப்படுது அப்படின்னா டேரெக்டாக என்ன பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட்டையோ அல்லது ஹைகோர்ட்டையோ அவன் அணுகிக்க முடியும். ஸோ அதை சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 32. ஸோ இது வந்து பொதுவாக சொல்லக்கூடியது ஆர்டிகல் 32. இதுவே வந்து எஸ்பெஷலி சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும் ஆர்டிகல் 139 சொல்லும். அதே மாதிரி ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 226 சொல்லும். ஓகேங்களா, ஆர்டிகல் 226. இது வந்து 32 வந்து காமன் டு போத் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட். ஸோ 139மே வந்து என்ன தான் இதுதான் இது சட்ட பரிகாரம் தேடும் உரிமை தான். அதேமாதிரி இறந்துருக்காரு. அதேமாதிரி மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுவார் துணை குடியரசுத் தலைவர். நம்ம நினைவில் பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் வந்து ஒரு கேள்வி வரும்னு. ஸோ அதுதான் முடிச்சா குடியரசு துணைத் தலைவர்னு ஒரு கேள்வி. அடுத்து ஆணையத்திலேருந்து ஒரு கேள்வி வந்துட்டாங்க பாருங்க. ஆணையம் கமிஷன்லேருந்து ஒரு கேள்வி வந்துங்கன்னா கமிஷன்லேருந்து ஒரு கேள்வி வந்துருச்சா. அடுத்து பாருங்க, கீழ்காணும் கூற்றுகளில் ஒன்று தவறானது அதை கண்டறி அழுத்த குழுக்கள் யாவும். அதே மாதிரி கமிஷன் சொல்லும்போது பாலிட்டியில் வந்து நிறையா வந்து சில குழுக்கள் இருக்குது. அதில் வந்து கமிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி சில குழுக்கள்னு சொல்லுவாங்க. அதில் இந்த ப்ரெஷர் குரூப்பை பற்றி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ப்ரெஷர் குரூப் பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க. ஸோ ப்ரெஷர் குரூப்பு வந்து நம்ம பார்த்து வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எப்படி சொல்கிறதுனா, பாலிட்டியில் வந்து நீங்கள் வந்து இந்த சிபிஐ பார்க்குறோம்ல, நான் கான்ஸ்டிடியூஷனல் ஆர்கனைசேஷன் பார்க்குறோம்ல, சிபிஐ, அதுக்கப்புறம் வந்துட்டு நிதி ஆயோக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்னது இது சிவிசி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனு, இந்த மாதிரி சில அமைப்புகள்லேருந்து ஒரு கேள்வி வரும்னு சொல்லி பார்க்குறோம்ல. அந்த மாதிரி அமைப்புகள் பார்க்குற மாதிரி இந்த ப்ரெஷர் குரூப்லையும் சேர்த்து நம்ம பார்த்துக்க வேண்டியது தான். ஓகேங்களா. அதே மாதிரி சட்டத்துலேருந்து ஒரு சட்டம் கேட்பாங்க இல்லை, இதை கேட்டால் பாருங்க. இந்து விதவை மறுமண சட்டம், தோட்ட தொழிலாளர் சட்டம், வரதட்சணை சட்டம், அநாகரிகமாக பெண்களை சித்தரிக்கும் சட்டம், மொத்தமே வந்து ஒரு 15 சட்டம் தான்ப்பா நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த 15 சட்டத்துலேருந்து ஒரு சட்டம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது பாலிட்டி 360 இருக்கக்கூடிய சட்டங்கள், அந்த 15 சட்டமும் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. ஸோ நான் அதை ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஸோ உங்களுடைய இந்த புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கவங்க உங்களுடைய நண்பர்களை கேட்டு அதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்கப்பா. அடுத்து தன்னிலை தவறாமல் தன்னைத்தானே காத்துக்கொண்டு வாழ்கிறவரை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார் கற்புக்கரசி. இது வந்து திருக்குறள். ஸோ திருக்குறள் வந்து 6 திருக்குறள் கேட்டிருந்தாங்க. ஸோ இது பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸ் நடத்தினதை நான் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணி நான் லிங்க் அனுப்பிடுறேன். லாஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்க அதை வந்து அட்டன் பண்ணியிருக்கோங்க. அடுத்து ஐநா சபை, இந்திய அரசமைப்பு, இதை சொன்னேன்ல ஒரு சட்டத்திருத்தம் கேட்பாங்க. இந்த சட்டத்திருத்தம் வந்துருச்சா, அதே மாதிரி சட்டமும் வந்துருச்சா. நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கலந்து இந்த மேட்ச் தான் பழகி இருக்காங்க. ஒரு சட்டம் இருக்குது, ஒரு சட்ட திருத்தம் இருக்குது, அப்புறம் இந்திய அரசியலமைப்பு கான்ஸ்டிடியூஷனுடைய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் எந்த ஆண்டு அது நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க, 1950. அதே மாதிரி ஐநா மனித உரிமை பிரகடனம். எப்பயுமே வந்து ஐநா சபையினுடைய மனித உரிமை பிரகடனத்தை ஜென்ரலாக படிச்சு வச்சுக்கோங்க, ஹியூமன் ரைட்ஸ் பற்றினது. ஸோ அதையும் பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஐஎன்எம்ப்பா, ஐஎன்எம். ஸோ இது தமிழ்நாடு ஐஎன்எம், எஸ்பெஷலி தமிழ்நாடு ஐஎன்எம் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்து இதுவும் ஐஎன்எம் தான். இது வந்து என்னென்னா சென்னை மகாஜன சபையை பற்றி, அசோசியேஷனை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்புறம் நீல் தர்பன் நாடகம், இதுவும் ஐஎன்எம் தான். அஞ்சலயம்மாள், இது தமிழ்நாடு ஐஎன்எம். தமிழ்நாடு ஐஎன்எம் போட்டாலே அதுக்கு பேர் என்னென்னா யூனிட் 8ன்னு அர்த்தம், தெரிஞ்சுக்கோங்க. யூனிட் 8ன்னு அர்த்தம், தமிழ்நாடு ஐஎன்எம் தான். அடுத்து எம்என் ரானடே, இதுவும் ஐஎன்எம். அலிகார் இயக்கம், இதை வந்து நீங்கள் தமிழ்நாடு ஐஎன்எம், இது ரெண்டுலேயுமே வரும்பா. அந்த இது மட்டும் வந்து உங்களுக்கு ஐஎன்எம்லேயும் இதை நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும், தமிழ்நாடு ஐஎன்எம்மில் படிக்கிற மாதிரி இருக்கும். தமிழ்நாடு ஐஎன்எம்மை பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக் வெளிப்படையாகவே இருக்குது. ஐஎன்எம்மில் இந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் சப்டிவிஷனாக படிச்சுக்கலாம். ஆக மொத்தம் எப்படினாலும் 19ஆம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த இயக்கங்களை நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். 19ஆம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த இயக்கமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 2 கேள்வி வரைக்கும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் 19ஆம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த இயக்கத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்து சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவிலிருந்து முதல் முறையாக சட்டமேலவைக்கு, இது வந்து இதுவும் ஐஎன்எம் தான்.
ஐஎன்எம்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஈஸ்வர சந்திர வித்தியாசாகர், இதுவும் ஐஎன்எம் தான். ஐநா நாடுகள் எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது? ஐநா நாடு எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது? ஜென்ரலாக கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம எதில் சேர்த்துக்கலாம்னா ஐஎன்எம்லேயே சேர்த்துக்கலாம். இது எப்படி சார் அப்படின்னு கேட்டால், ஐஎன்எம்ல நம்ம நாடு சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் நடைபெற்ற முக்கியமான சம்பவங்கள், அகில உலக அளவில் நடந்த முக்கிய சம்பவங்களையும் நம்ம பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1945 ஐநா நாடுகள் யூஎன் உருவானது. அதுக்கப்புறம் நம்ம நேரு வந்து அணிசேரா நாடு கொள்கை அப்படின்னு சொல்லி ஒரு கொள்கையை வந்து அறிவித்தது. அதே மாதிரி பாண்டூன் மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டது. இந்த மாதிரி ஒரு 3 இன்ஃபர்மேஷனை மட்டும் நம்ம ஜென்ரலாக பார்த்துக்கிறணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு மனிதனின் உரிமை அச்சுறுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் உரிமைகளும் அழுத்தப்படுகிறான், ஜான் கென்னடி. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹியூமன் ரைட்ஸை பற்றி படிக்கும்போது வரக்கூடிய ஒரு டயலாகு. இது வந்து புதுசாக சேர்த்துருக்காங்க. இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். ஒரு கொஸ்டின் 1-2 கொஸ்டின் இப்படி தான் இருக்கும். அடுத்த 4 ஆண்டுகளில் அனைத்து 23,000 அரசுகளும் டேஷ் ஆரம்ப பள்ளி. இது வந்து இந்த யூனிட் 9 யூனிட் 9ல் வந்து இது கவர் ஆகும். என்ன அப்படின்னா அந்த ஸ்கூல் காலேஜஸ், அதாவது தமிழ்நாடு வளர்ச்சின்னு இருக்கு இல்லையா, தமிழ்நாடு வளர்ச்சி அதை பற்றி பார்க்குறது. ஓகேங்களா? இது பொதுவாக பார்க்குறது யூனிட் 9க்கு நம்ம பார்த்துக்குருவோம். அடுத்து மலாலா எந்த துறையில் தன் பங்குக்கு நோபல் பரிசை வென்றார்? இது நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து இது வேறு எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம வந்து வேறு எதுலையும் நம்ம உள்ளடக்க முடியாது, சப்ஜெக்ட் வைஸாக அடக்க முடியாது. கல்விக்கான உரிமையானது எந்த வயதினை அடையும் வரை? இது பாலிட்டி, கட்டாய கல்வி, பாலிட்டி. ஓகேங்களா? பாலிட்டி, ரைட் டு எஜுகேஷன் ப்ரொவைட் ஃபார் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி, பாலிட்டியில் எடுத்துக்கலாம்ப்பா. ஓகேங்களா? ஸோ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான சட்ட திருத்தங்கள் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, சட்ட திருத்தங்களில் இது உங்களுக்கு கவர் ஆகிடும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2002. சரிங்களா? ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2002. 2010 இது வந்து ஏப்ரல் மாதம் இது நடைமுறைப்படுத்தப்படும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஏப்ரல் 1 ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். ஓகேங்களா? 86வது சட்ட திருத்தம். அடுத்து கீழடித்தளம் டேஷாம் ஆண்டு நிறுவப்பட்டது. கீழடித்தளம் இது வந்து பார்த்தீங்கன்னா 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நிறுவிருக்காங்க. கீழடியிலேருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும். இது யூனிட் 8பா. யூனிட் 8 தமிழ்நாடு அரசு, அதாவது யூனிட் 8 அப்படின்னா என்னன்னா, சங்ககாலம் முதல் இக்காலம் வரை அப்படின்னு சொல்லக்கூடியதில் சங்க காலத்தினுடைய டீட்டெயில்ஸு, திருக்குறள், அதுக்கப்புறம் வந்து இலக்கியம், அதுக்கப்புறம் அதில் வந்து தொல்லியல் கண்டுபிடிப்புன்னு ஒரு டாபிக் இருக்கும். தொல்லியல் கண்டுபிடிப்புன்னு சொல்லும்போது கீழடி வந்து ரீசெண்டாக இருக்கிறனால கீழடியை வச்சு கேட்டுகிட்டே வராங்க. அடுத்து தமிழ்நாடு அரசு ஒரு கண்டுபிடிப்பு அடிப்படையில் வந்து டேஷ் மற்றும் பொருளாதாரம், இது எக்கனாமிக்ஸ்லேருந்து ஒரு கேள்வி எடுத்துருக்காங்க. எக்கனாமிக்ஸில் 10 கேள்வி வரும், பார்ப்போம். தமிழ்நாட்டின் 2வது பெரிய ரயில் நிலையம், தமிழ்நாட்டின் பரப்பான டேஷ் ரயில் நிலையம் ஒன்றாகும், திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையம். இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸு. வாரணாசிஸ் இது வந்து ஹிஸ்ட்ரி யூனிட் 4. ஓகேங்களா? வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு இடைப்பட்ட நாடுகளை தக்கவைத்துக் கொள்ள. இதை நம்ம எதில் வச்சுக்கலாம்? ஹிஸ்ட்ரியில் வந்து பேசிக்ஸாக இதை நம்ம எதில் கொண்டு போய் சேர்க்கறது அப்படி பார்த்தா இது ஐஎன்எம்மில் தான் சேர்க்க முடியும். ஐஎன்எம்மில் சேர்த்தாலுமே வந்து சரி ஓகே, நான் நடத்துகிற ஐஎன்எம்ல இதெல்லாம் உங்களுக்கு கவர் ஆகிடும். ஓகேங்களா? ஓடாநிலை இதுவும் வந்து ஐஎன்எம். சூரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாடு இதுவும் ஐஎன்எம். பம்பாயில் பாரதியார் டேஷ் ஆண்டு மறைந்தார். இது வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஐஎன்எம்லேயும் கவர் ஆகும், வேறு எதில் கவர் ஆகும்? ஐஎன்எம்ல இது கவர் ஆகும். நேஷனல் ஹெரால்டு இதுவும் ஐஎன்எம்ல கவர் ஆகும். ஸோ ஐஎன்எம் நிறைய கேள்வி எடுத்துருக்காங்க. ராஜாஜி பதவி விலக காரணம் என்ன? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 8லையும் யூனிட் 9லையும் இது கவர் ஆகும், ஐஎன்எம்லையும் இது கவர் ஆகும். சிவப்பு புரட்சியுடன் தொடர்புடையது இது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுவாலஜி அல்லது பாட்டனி ரெண்டுலேயும் இது வந்து ஜென்ரல். அங்கே பார்த்தோம்ல அந்த புரட்சி இந்த புரட்சி அந்த புரட்சி தான். கீழ்காணும் நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்து வங்கப்பிரிவினை இதுவும் ஐஎன்எம் தான். என்னப்பா அடிச்சு ஐஎன்எம்மாக வரிசையாக இறக்கிருக்காங்க. அத்தியாவசிய பண்டங்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இது ஏழை மக்களின் வாங்கும் திறன்.
எக்கனாமிக்ஸ் ரொம்ப படிக்கவே தேவையில்லை அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. பொதுத்துறை நிறுவனங்கள் பப்ளிக் செக்டாரை பொறுத்த வரைக்கும் இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஜாகிரஃபியாகவும் இது எடுத்துக்கலாம் அல்லது எக்கனாமிக்ஸாகவும் இது எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஜென்ரலாக கிடைச்சிருக்காங்க. ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ஸ். சுய உதவிக்குழு செல்ஃப் ஹெல்ப் குரூப் எக்கனாமிக்ஸ். பெங்கால் அயன் ஒர்க் கம்பெனி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஐஎன்எம்லேயும் கவர் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாகிரஃபிலையும் கவர் ஆகும். ஜாகிரஃபி. தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி இது வந்து உங்களுக்கு ஜாகிரஃபியில் கவர் ஆகும். அதே மாதிரி எக்கனாமிக்ஸ்லையும் கவர் ஆகும். காசநோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு சயின்ஸ் சுவாலஜி. கணையத்தில் மைட்டோகாண்ட்ரியா சுவாலஜி. இதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ ஐஎன்எம் வந்து நிறைய கேட்டிருக்காங்கப்பா, சரிங்களா. ஸோ இதில் பார்த்ததுலேருந்து என்னது ஐஎன்எம் நிறைய கேட்டிருக்காங்க. நம்ம பண்ணலாம். ஐஎன்எம்மையும் பாலிட்டியும் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு கவர் பண்ணி கொடுப்போம். ஸோ நாளையிலேருந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் ஐஎன்எம் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ ஐஎன்எம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், பேரலாக பாலிட்டி. ஓகேங்களா. இதோட தமிழ் வந்து நான் டெய்லி ஒர்க் அவுட் கொடுத்துருவேன். ஸோ தமிழ் வந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏற்கனவே 7th தமிழ் ஃபுல்லாக படிக்க சொல்லியிருக்கேன். தமிழ் வந்து நான் வந்து படிங்க. நான் டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் பேப்பர் ரெடி பண்ணிட்டு நாளைக்கு அல்லது நாளை கழிச்சு உங்களுக்கு நான் டெஸ்ட்டு வைப்பேன். ஸோ டெஸ்ட்டு வந்துட்டு இதே கிளாஸ் டயத்தில் ஏதாவது ஒரு டைம் ஒதுக்கிடுவேன். 9 to 7 to 8 அந்த மாதிரி. எல்லாருக்கும் 7 o'clock மேலே நீங்கள் ஃப்ரீ ஆகிடுவீங்களா அப்படின்றத பாருங்கள். அதே மாதிரி யாருக்காவது அடுத்த ஒரு இப்போதைக்கு சார் நான் இன்னும் ஒரு 10 நாள் எனக்கு வேலை இருக்குது, 10 நாள் கழிச்சு நான் ஃப்ரீ ஆகிடுவேன், அந்த மாதிரி யாராவது இருக்கீங்கன்னா தயவுசெய்து என்கிட்ட சொல்லுங்கள். எல்லாரும் உங்களுடைய நிலவரத்தை முதல்ல தெரியப்படுத்துங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் கைட் பண்ண முடியும். இன்னொன்று, எனக்கு வந்து நான் ஒரு 1.5 மணி நேரம் நான் உங்களுக்கு ஒதுக்குறேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப மிகப்பெரிய கஷ்டமான ஒரு வேலை. நான் அதை ரொம்ப சிரமப்பட்டு ஒதுக்குறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணிக்கோங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறணும். உங்களுடைய நிலவரங்களை முன்கூட்டியே சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் பெண்ட் பண்ணி போகிறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும். அதே மாதிரி சில பேர் புதுசாக இருப்பீங்க, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றதையும் எனக்கு தாராளமாக நீங்கள் ஃபோன் பண்ணி எப்போனாலும் என்கிட்ட நீங்கள் பேசலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களை கைட் பண்ணி கொண்டு போய்க்குவேன். ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தது எதுக்கு பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஸோ பார்த்ததுலேருந்து நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இன்னும் இந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் பார்க்கணும். இருந்தாலும் நீங்கள் உங்களை வச்சுட்டு பார்த்தா நான் ஒரு விஷயத்த சொல்கிறத காட்டிலும் நீங்களும் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு எவிடென்ஸாக உங்களுக்கு அதை பார்த்தா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நீங்கள் பண்ணக்கூடிய விஷயத்த நீங்கள் அழுத்தம் திருத்தமாக பண்ணுவீங்க. அதுக்காண்டி தான் இந்த கொஸ்டின்ஸை வந்து பார்க்க விட்டது. நாளையிலேருந்து ஐஎன்எம் பாலிட்டியை நம்ம சப்ஜெக்டில் போய் ஐஎன்எம் ஒரு நடத்த ஆரம்பிச்சிடுறேன். ஸோ ஐஎன்எம்லேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஐஎன்எம் வந்து பார்த்துடலாம். தென் பாலிட்டி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. பாலிட்டிக்கு 360 எல்லோரும் கையில் ரெடியாக வச்சுருக்கணும். எனக்கு பாலிட்டியை யூனிட் வைஸாக யாராவது ஒரு ஆள் எனக்கு ஃபோட்டோ எடுத்து எனக்கு வந்து அனுப்ப பாருங்கப்பா. ஒவ்வொரு சாப்டராக எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்ப பாருங்கள். நான் உங்களுக்கு நாளைக்கு பேசுகிறேன். ஒவ்வொரு ஆளுக்கும் நானே நேரில் பேசுகிறேன். ஓகேங்களா. எனக்கு வெள்ளிக்கிழமை எனக்கு லீவு. அதனால் வெள்ளிக்கிழமை ஆஃப்டர்நூன் கிளாஸ் பார்க்கலாமா அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். இல்லை சார் நான் வேலைக்கு போகிறேன் சார் அப்படின்ற மாதிரி இருந்தால் யாரெல்லாம் வேலைக்கு போகிறீங்க அப்படின்ற தகவல் எனக்கு வரணும். யாரெல்லாம் வந்து எந்தெந்த டைம் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்ற டயத்தை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். எந்த டைம் டு எந்த டைம் வந்து நான் ஃப்ரீ அப்படின்றத ஒவ்வொரு ஆளும் தனித்தனியாக எனக்கு அனுப்பிடுங்கப்பா. ஓகே, நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். எதுவும் டவுட் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. ஏன்னா இதில் பேசுகிறது அவ்வளோ கரெக்டாக இருக்காது. ஏன்னா உங்களுக்கு பேசுகிறது எனக்கு சரியாக கேட்காது. ஓகேங்களா. நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். கேட்குதில்ல எல்லாத்துக்கும்? இது வரைக்கும் நான் பேசுகிறது எல்லாமே கேட்டுச்சாப்பா? ஹலோ, யாராவது ஒரு ஆள் மியூட் எடுத்து விட்டு பேசுங்களேன். ஹலோ, கேக்குதா பேசுறது? இப்போ வரைக்கும் கேட்டுச்சாப்பா? நான் பேசுறது இப்போ வரைக்கும் கேட்டுச்சா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே, வாட் எவர் இட் இஸ். இந்த கிளாஸை யூடியூப்பில் ஏற்றுட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் சரியாக கேட்காத நபர்கள் யூடியூப்பில் போய் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிடுங்க. ஓகேங்களா. ரைட்ப்பா.
தேங்க்யூ.